அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் தொடங்க எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை குளத்தூரில் அருள்மிகு கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி மாணவர்கள் நம்ம கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிரச்சாரத்தப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு. என்னன்னா, கோயில் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் சொன்ன நோக்கம் வேற. ஆனா இப்ப டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற மீடியாவும் அதை மக்கள் கிட்ட கொண்டு போற விதம் வேற. அவங்க என்னதான் கொண்டு போனாலும் மக்கள் கிட்ட அதெல்லாம் எடுப்படாது. இருந்தாலும் இதை பத்தி டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் என்னன்னு சொல்லியிருக்கேன். கோயில் ஃபண்ட்ல இருந்து எடுத்து காலேஜ் கட்டலாமா அப்படின்னா கட்டலாம். ஆனா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதுல அறநிலைத்துறையே உள்ள வர முடியாது. கோயில்ல இருக்க தனிப்பட்ட அறங்காவலர் குழு மட்டுமே இதை டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு கோயிலுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 கோடி ரூபாய் வருமானத்துல ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு என்னென்ன தேவைன்றதை செஞ்சது போக எக்ஸஸ் ஃபண்ட், உபரி ஃபண்ட், இதை வச்சு நம்ம காலேஜ் கட்டலாமா, ஸ்கூல் கட்டலாமா அப்படின்றத அறங்காவலர் குழு டிசைட் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிற சினாரியோல என்ன நடந்ததுன்னா, அறநிலைத்துறை டைரக்டா அந்த அறங்காவலர் குழுவோட பெர்மிஷனே இல்லாம, இன்ஃபேக்ட் அந்த கோயில் அறங்காவலர் குழுவே இல்ல, அறங்காவலர் குழுவே இல்லாத கோயில இருந்து ஃபண்ட் எடுத்து இந்த காலேஜஸ் தான் கட்டியிருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் சொன்னது தப்புனா, இப்போ உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது தப்பு அப்படின்றத கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது என்ன ரூல்ஸ்னா, அறநிலைத்துறை சட்டம் 36 66 கீழ் 1 என்ன சொல்றாங்கன்னா, அறநிலைத்துறைக்கோ அறநிலைத்துறை செயலாளருக்கோ இதுல எந்த ஹேண்டும் கிடையாது. அந்த அறங்காவலர் குழு எவ்வளவு ஃபண்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அறநிலைத்துறை டைரக்டா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ அந்த ஒரு சட்டத்துக்கு கீழே உயர்நீதிமன்றமே ஸ்டாப் பண்ணது இந்த ஃபண்ட்ஸை, இந்த ஆக்டிவிட்டிஸை, காலேஜ் கட்டுற ஆக்டிவிட்டிஸை. அது மட்டும் இல்லாம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடோட கடன் 4 லட்சம் கோடி. இப்போ இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல மட்டும் தமிழ்நாடோட கடன் 5.20 லட்சம் கோடி. இந்த பணம்லாம் எங்க போச்சு அப்படின்றத எடப்பாடியார் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அறநிலைத்துறை கீழே ஒரு கோயிலோட ஃபண்ட் எடுத்து நம்ம ஒரு காலேஜ் கட்டுறோம்னா, அந்த காலேஜ் கட்டினதோட அது நின்றுடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஃபண்ட்ஸ் அந்த கோயில்ல இருந்து எடுக்க முடியாது. அதுதான் எடப்பாடியார் சொல்றாரு. 40 கோடியில கார் ரேஸ் நடத்துறாங்க. அப்புறம் 89 கோடியில பேனா நினைவு சின்னம் வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஃபண்ட் இருக்கு. பட் ஆனா காலேஜ் கட்டுறதுக்கு ஃபண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. ஒன்ன மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொரோனா டைம் தமிழ்நாடுக்கு வர வேண்டிய டாக்ஸ் ரெவன்யூஸ் எதுவுமே வரல. அந்த சமயத்திலேயே 11 அரசு மருத்துவ கல்லூரிய தமிழகத்துக்கு பெற்றுக் கொடுத்தாரு எடப்பாடியார். சோ நிச்சயமா அவருக்கு இதை கேட்கறதுக்கு முழு தகுதியும் இருக்கு. அவர் கேட்பாரு, நாங்களும் கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.